ராஜேஸ்வரி, மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி என்று தகவல் பரவியுள்ள சூழ்நிலையில் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகி அருள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதும் மீண்டும் அதிமுக கூட்டணியில் பாமக, தேமுதிக ஆகிய இரண்டு கட்சிகளுமே இணையப் போவதாக தகவல் வெளியாகிற இந்த சூழ்நிலையில் நாளை சேலத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவுள்ள சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி யாருடன் கூட்டணி என்பது குறித்து குழப்பமான சூழ்நிலை அந்த கட்சி நிர்வாகிகளிடமும் இருக்கிறது மற்றும் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிடமும் அந்த பிரச்சனை வளர்ந்து கொண்டே செல்கிறது. இதனால் இதற்கு முடிவு கட்டுவதற்காக விழுப்புரம் தைலாபுரத்தில் உள்ள டாக்டர் ராமதாஸின் இல்லத்தில் இப்போது பாமகவின் உயர்மட்ட குழு நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் மாவட்ட, மாநில நிர்வாகிகளின் கூட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இணைகிறதா அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இணைகிறதா என்பது குறித்து இன்று இறுதி முடிவு எடுக்கிறார்கள். நாளை இந்த கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்த போதிலும் அதிமுகவுடன் 2-3 கட்ட பேச்சுவார்த்தையை பாமக நிறைவு செய்து விட்டதாக கூறப்படுகிறது. சில நிர்வாகிகள் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி என்றும் அந்த மாநிலங்களவை எம்பி பதவி மற்றும் அமைச்சர் பதவிக்கான நிபந்தனைகளால் பாரதிய ஜனதா கட்சியுடனான கூட்டணியில் இழுபறி நீடிக்கிறது என்றும் அதே நிபந்தனையை அதிமுகவிடமும் தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனால் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணியா, பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணியா என்பதை இறுதி செய்து இன்றே அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மறுதினம் வேட்புமனு தாக்கல் தொடங்க உள்ள சூழ்நிலையில் எந்த கூட்டணியில் பாமக இடம்பெறுகிறது என்ற குழப்பம் ஒவ்வொரு தேர்தலிலும் இறுதி கட்டம் வரை இழுபறியாக நீடிப்பது போல இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் 2 அணிகளிலும் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து இறுதி முடிவை இன்று நிர்வாகிகளின் விருப்பம் மற்றும் அவர்களது கோரிக்கை ஆகியவற்றை, ஆலோசனை ஆகியவற்றை கேட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் நிறுவன தலைவராக இருந்த டாக்டர் ராமதாஸ் ஆகியோர் அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜேஸ்வரி.